Hi students, இந்த வீடியோல நாம Adobe PageMaker யூஸ் பண்ணி மாஸ்டர் பேஜஸை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மாஸ்டர் பேஜ்னா ஒன்றும் இல்லை, ஒரு புக் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு கம்பெனி லோகோ வந்து அந்த புக்கில் எல்லா சைடும் வந்திருக்கும். அந்த கம்பெனியோட யார் பப்ளிஷ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியோட லோகோ வந்து பார்த்திங்கன்னா புக்கில் எவ்ரி பேஜஸ்லையும் இருக்கும். ஸோ இது மாதிரி எப்படி ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து அந்த லோகோவை ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பேஜ்லேயும் போய் ஃபிட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரே ஒரு பேஜில் தான் அந்த லோகோவை போடுவாங்க. ஸோ அந்த பேஜுக்கு பேர் தான் மாஸ்டர் பேஜ். ஸோ மாஸ்டர் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காமனான விஷயத்தை போட்டோம் அப்படின்னா அது எல்லா பேஜுக்கும் அப்ளை ஆயிரும். ஸோ இந்த Adobe PageMakerல எப்படி மாஸ்டர் பேஜை க்ரியேட் பண்ணி நாம் ஒரு லோகோவை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ PageMaker பேஜை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால தான் இங்கே 1 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த எல்ஆர்னு போட்டிருக்குங்களே, இதுதான் மாஸ்டர் பேஜ். ஸோ ஏன் எல்ஆர் அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஃபைல் நியூ கொடுக்கும்போது இந்த இடத்துல டபுள் சைடட் அப்படிங்கிற ஆப்ஷனை நான் எனேபிள் பண்ணியிருந்தேன், டிக் பண்ணியிருந்தேன். செக் பாக்ஸை டிக் பண்ணங்காட்டி எனக்கு எல்ஆர் அப்படிங்கிற 2 பேஜஸ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. இந்த எல்ஆர் ரெண்டுமே வந்து மாஸ்டர் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இது ரெண்டு கிளிக் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு 2 பேஜஸ் டிஸ்பிளே ஆகும். அதாவது லெஃப்ட் சைடு ஒரு பேஜ், ரைட் சைடு ஒரு பேஜ் அப்படிங்கிறத மீனிங். ஸோ நான் இந்த பேஜில் தான் நான் என்ன எழுதினாலும் எல்லா பேஜஸ்க்கும் வரும். ஸோ இப்போ எங்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பேஜஸ் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நான் அப்ளை பண்ணக்கூடியது ஒரே ஒரு பேஜஸ்க்கு மட்டும்தான் வரும். ஸோ 1 ஆர் மோர் பேஜஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம லேஅவுட்டில் போய் இன்சர்ட் பேஜஸ் கொடுத்து இப்போ 9 அப்படின்னு கொடுக்குறேன். ஆல்ரெடி இங்கே 1 இருக்கிறதுனால நம்மளுக்கு மொத்தம் 10 பேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். எஸ், இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ எல்ஆர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மீனிங் தெரியும். எல்ஆர் அப்படின்னா லெஃப்ட் ரைட். ஸோ எப்பவுமே நம்ம ஒரு புக் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட் பேஜ் வந்து ரைட் சைடு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட் பேஜ் வந்து ரைட் அப்படிங்கிற மாஸ்டர் பேஜை அப்ளை ஆகும். ஸோ செகண்ட் அப்படிங்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட், அண்ட் தேர்ட் ஃபோர்த் 5 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது லெஃப்ட் இது ரைட் அப்படின்னு சொல்லி. ஸோ லெஃப்ட் ரைட்டில் நம்ம வந்து என்ன விஷயம் அப்ளை பண்ணாலும் மாஸ்டர் பேஜில் அப்ளை பண்ணாலும் அது எல்லா பேஜிலும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து மாஸ்டர் பேஜ் எங்கே சார் மாஸ்டர் பேஜ் ஐக்கான் சொல்லிட்டீங்க, எல்லாரும் தான் மாஸ்டர் பேஜ் ஐக்கான். ஸோ நான் வந்து இப்போது ஃபைல் நியூ கொடுத்து இந்த இடத்துல டபுள் சைடட் கொடுத்தங்காட்டி எல்லோரும் வந்துச்சு. ஒருவேளை நான் டபுள் சைடட் கொடுக்காம இதை டிக் பண்ணி ஓகே கொடுத்தேன்னா இங்கே வெறும் ஆர் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஒரே ஒரு பேஜஸ் மட்டும்தான் நமக்கு க்ரியேட் ஆகும், சிங்கிள் சைடு தான் வரும். ஸோ நம்ம டபுள் சைடே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் திங். அப்புறம் மறுபடியும் சிங்கிள் சைடு அப்படிங்கிறது நான் மறுபடியும் எப்படின்னு சொல்கிறேன். ரைட், ஓகே. இப்போ நான் வந்து ஒரே ஒரு பேஜஸ் இருக்குது. எல்ஆர் அப்படிங்கிறது மாஸ்டர் பேஜ். இப்போ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம மாஸ்டர் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பேஜை விட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நமக்கு 10 பேஜஸ் வேணும். ஸோ ஆல்ரெடி ஒரு பேஜ் இருக்கிறனால நம்ம 9 பேஜஸ் கொடுத்தா மொத்தம் 10 பேஜஸ் வரும். லேஅவுட்டில் போய் இன்சர்ட் பேஜஸில் போய் 9 அப்படின்னு கொடுங்க, மொத்தம் 10 பேஜஸ் வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆகும். எஸ், டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் மாஸ்டர் பேஜ் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது லெஃப்ட் மாஸ்டர் பேஜ், இதில் ரைட் மாஸ்டர் பேஜ். ஸோ லெஃப்ட் மாஸ்டர் பேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுறேன். ஸோ டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே அகைன் கிளிக் பண்ணுறேன். இங்கே என்னுடைய ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஐபிஎம் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து கம்ப்யூட்டர் சரி வேணாம் தமிழ்நாடுன்னு ட்ரை பண்ணுறேன். தமிழ் ஓகே, ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனுடைய அந்த சைஸை நம்ம வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டைப்பில் போய் நம்ம சைஸ் போய் ஒரு 48 கொடுக்கலாம். தமிழ் ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு. ஓகே, ஸோ இந்த சைடு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா சென்னை அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு டைப்பில் போய் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சென்னை. ஓகே, ஸோ இப்போ நான் ரைட் சைடு ரைட் சைடு வந்து தமிழ்நாடு சென்னை. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட் பேஜ் எப்பவுமே ரைட் சைடு, அதனால் ரைட் சைடில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன, சென்னை. சென்னை மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். எஸ், காமனான விஷயம் நம்மளுக்கு ஃபஸ்ட் பேஜில் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் செகண்ட் அண்ட் தேர்டை கிளிக் பண்ணுறேன். நம்ம அந்த விஷயம் வந்து எல்லாமே அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த எல்லாவில் என்ன டைப் பண்ணோம் அது எல்லா பேஜுக்கும் வந்திருக்கு. ரைட் சைடு டைப் பண்ணதெல்லாம் ரைட் சைடு வந்திருக்கு, லெஃப்ட் சைடு டைப் பண்ணதெல்லாம் லெஃப்ட் சைடு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் புரியணும் அப்படின்னா இப்போ லோகோ ஒன்று நம்ம கொடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கரெக்டான பொசிஷனில் வைப்போம். ஓகே, இது இன்னுமே சென்டர் வைக்கலாம். ரைட், இதையும் நம்ம கரெக்டான பொசிஷனில் வைக்கலாம். ஓகே, எல்லா பேஜும் அந்த அலைன்மெண்ட் வந்திருக்கும். பார்த்துங்க, நான் ஒவ்வொரு பேஜஸாக தான் கிளிக் பண்ணுறேன், அது டிஸ்பிளே ஆகிருக்கு.
ஸோ ஃபஸ்ட் பேஜ் வந்து ரைட் சைடு முன்னாடி சென்னை டிஸ்ப்ளே ஆகுது. ஏன்னா ரைட் சைடு தான் நம்ம சென்னை டிஸ்ப்ளே பண்ணோம். அண்ட் லாஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு முடியுது. அதனால வந்து லெஃப்ட் சைடில் என்ன இருக்கோ அது வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணால் ஃபைலில் போய் ப்ளேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஃபைலை நான் இதில் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து இதில் ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து லோகோ வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன், தமிழ்நாடு அரசு லோகோவை. ஸோ அதனால் நான் அதை வந்து லொக்கேட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அதை சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா நான் கர்சர் வந்து அந்த ஷேப் வந்து உங்களுக்கு மாறும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லோகோ வந்து இங்கே அப்ளை ஆகும். ஸோ தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற லோகோ இங்கே வந்திருக்கு. ஸோ இப்போ நான் லெஃப்ட் சைடு மட்டும்தான் வச்சுருக்கேன் லோகோவை, ரைட் சைடு வைக்க கிடையாது. ஸோ அதனால் வந்து இங்கே லெஃப்ட் சைட் பேஜ் எல்லாமே லோகோ அப்ளை ஆகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட் பேஜுமே ரைட் சைடு ஆகிருக்காது. 2 and 3ல் வந்து லெஃப்ட் சைடு ஆகிருக்கு. அண்ட் 3 and 4ல் ஆகிருக்கு. 4 and 5ல் ஆகிருக்கு. ஸோ போத் சைடு வச்சு பார்ப்போம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுங்க. ரைட் கிளிக் பேஸ்ட். ஓகே, நம்மளுக்கு ஷோ ஆகிருக்கு. எல்லா பேஜஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஷோ ஆகுது. ஸோ இதுதான் மாஸ்டர் பேஜ். இப்போ நாம் என்ன பண்ணோன்னா, எங்கே சார் மாஸ்டர் பேஜ் ஓகே இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி மாஸ்டர் பேஜ் அப்ளை பண்ணிட்டோம், இதுக்கு டைலாக் பாக்ஸே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விண்டோவில் போய் ஷோ மாஸ்டர் பேஜ் கொடுத்தீங்கன்னா டைலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து டாக்குமெண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற டைலாக் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாஸ்டர் பேஜ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் பேஜ். எல்லா பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர்லேயும் வந்து ஒரு டிஃபால்ட்டாக, அதாவது அதுக்குள்ளேயே வந்து ஒரு மாஸ்டர் பேஜை வச்சுருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயத்தை அதில் போட்டோம் அப்படின்னா அது எல்லா பக்கமும் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து சார் என் பேரில் நான் ஒரு மாஸ்டர் பேஜை வந்து க்ரியேட் பண்ணணும், அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு அதை பண்ணி பார்க்கலாம். ஃபைல் நியூ கொடுக்குறேன், ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே, இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ மாஸ்டர் பேஜ் அப்படின்னு வரும். ஸோ நாமளாக ஒரு மாஸ்டர் பேஜை க்ரியேட் பண்ணுறோம். ரைட், க்ரியேட் பண்ணிக்கங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாரதி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணேன்னா சிங்கிள் பேஜாக டபுள் பேஜான்னு இருக்குது, நான் 2 பேஜஸே கொடுத்துட்றேன். ஓகேன்னு கொடுங்க. ஸோ நம்ம 2 பேஜுக்கான மாஸ்டர் பேஜ் ஓப்பன் இருக்குது, லெஃப்ட் ரைட். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து சம்திங் இப்போ அந்த லோகோவே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்மளுக்கு பேஜஸ் எவ்வளோ இருக்குது, ஒரே ஒரு பேஜஸ் தான் இருக்குது. இந்த ஒரு பேஜஸ் எடுத்து நம்ம எந்த இது பண்ணலாம், ஒரு 10 பேஜஸ் நம்ம கொடுக்கலாம். 20 பேஜஸ் இருக்கட்டு, ஆல்ரெடி ஒன்று இருக்குன்னா நம்ம எவ்வளோ கொடுத்தா போதும், 19 கொடுத்தா போதும். 19 இன்செட். ஓகே, இங்கே 20 பேஜஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ நம்மளுடைய மாஸ்டர் பேஜில் இப்போ வந்து பார்த்தோன்னா ரைட் கிளிக் பண்ணி நம்ம பாரதி செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம கிளிக் பண்ணது எல்லா விஷயம் அதில் அப்ளை ஆகும். இப்போ என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம சம்திங் எதாவது டைப் பண்ணலாம். சரி, டைப் பண்ணலாம், வேணால் டேரெக்டாக நம்ம லோகோவை டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். ப்ளேஸ். ஸோ இதில் ஆல் ஃபைல் கொடுங்க, டெஸ்க்டாப்பில் தான் இருக்கும். தென் நம்மளுடைய லோகோ இங்கே இருக்குது. ஓகே, ஓப்பன் கொடுங்க. இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. தென் நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணி இதை அப்படியே இங்கே மூவ் பண்ணி வைப்போம். ஓகே, ஏன் மூவ் ஆகலை அப்படின்னா டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே நான் வந்து அந்த ஃப்ரேம் அந்த பிக்சர் கொண்டு வந்தங்காட்டி அது கரெக்டாக மூவ் ஆன் பண்ணிச்சு. டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே நான் அதை வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ரைட், இந்த சைடு வர மாதிரி. ஸோ இப்போ எவ்ரி பேஜஸும் நம்மளுக்கு அது டிஸ்பிளே ஆகிருக்கும். ஓகேங்க, பாருங்கள், இதில் பாரதி அப்படிங்கிற இந்த இது செலக்ட் ஆனால் தான் நம்மளுக்கு அது தெரியும். நம்ம இந்த மாஸ்டர் பேஜ் செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு அது தெரியாது. ஸோ நம்ம இப்போ ரைட் கிளிக் பண்ணி பாரதியை கொடுத்துடணும். அப்போ தான் வந்து வைட், எஸ், அப்போ தான் நம்ம வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வரும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ கிளிக் பண்ணும்போது வந்து டாக்குமெண்ட் மாஸ்டர் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ டிஃபால்ட்டான பேஜ் தான் நம்மளுக்கு ஓப்பன் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த டிஃபால்ட். ஓகே, மாஸ்டர் பேஜை ஓகே பண்ணிடுங்க. ரைட் கிளிக் மாஸ்டர் பேஜ். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து மாஸ்டர் பேஜ் அப்படிங்கிறது ஈஸியாக அப்ளை ஆயிடுச்சு. ஸோ நம்ம பிரிண்ட் பண்ணும்போது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இதை கிளிக் பண்ணி மாஸ்டர் பேஜை நீங்கள் இங்கே டிசைன் பண்ணிடுங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணும்போது நார்மலான டிஃபால்ட் மாஸ்டர் பேஜ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பாருங்கள், நம்ம மாஸ்டர் பேஜ் அப்ளை ஆகும். தென் நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது அதனுடைய அப்ளிகேஷன் வந்து ஈஸியாக வந்து அதில் பிரிண்ட் ஆயிரும்.
ஸோ இவ்வளோ தான் நம்மளுடைய மாஸ்டர் பேஜை க்ரியேட் பண்ணி எப்படி நம்ம காமனான ஒரு விஷயத்த வந்து எல்லா பேஜுக்கும் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.